இந்த லெசன்ல நம்ம சாம்பிள் டெக்ஸ்டோட கலர், ஃபாண்ட், சைஸ் அது எல்லாமே மத்த டெக்ஸ்டுக்கு எப்படி மாத்துறது அப்படின்றத ஐடிராப்பர் டூல் மூலமா நம்ம பார்க்க போறோம். இப்போ ஐடிராப்பர் டூல் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் அப்படின்றது என்ன ஃபாண்ட் அண்ட் என்ன சைஸ் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்குவோம். ஃபர்ஸ்ட் அது செலக்ட் பண்றதுக்காக கீபோர்ட்ல T பிரஸ் பண்ணீங்கன்னா டெக்ஸ்ட் டூல் செலக்ட் ஆயிடும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. பாத்தீங்கன்னா ஃபாண்ட் அடோப் கேரமன் ப்ரோ போல்ட் ஆயிருக்கு, பிளஸ் ஃபாண்ட் சைஸ் 30. இந்த ஹெட்டிங் வந்து அப்படியே இந்த சாஃப்ட்வேருக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேரோட ஃபாண்ட் பாத்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் இருக்கு, போல்ட் இருக்கு, ஃபாண்ட் சைஸ் 18 இருக்கு. சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிக்கிறோம். ஐடிராப்பர் டூல் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் டெக்ஸ்ட் மேல ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மாறி இருக்கு. இப்போ நீங்க இந்த ஃபாண்ட் சைஸ் எல்லாம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். இப்போ நீங்க சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, அடோப் கேரமன் ப்ரோ போல்ட் அண்ட் 30 ஃபாண்ட் சைஸ். இதுல என்ன இருக்கோ அப்படியே உங்களுக்கு இங்க சேஞ்ச் ஆயிருக்கு. நம்ம அடுத்தது பார்க்க போறது இந்த பேராகிராஃப்ல ஐடிராப்பர் டூல் செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சாம்பிள் டெக்ஸ்ட் எதுவோ அதை ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இங்க இந்த ஐடிராப்பர் டூல் வந்து மாறினது தெரியும். இந்த ஐடிராப்பர் டூலை அந்த டெக்ஸ்ட் பேராகிராஃப் கிட்ட கொண்டு போனீங்கன்னா இந்த கர்சர் அது கூட சேர்ந்து வர தெரியும். இப்ப பாத்தீங்கன்னா மவுஸ் பாயிண்ட்ல ஒரு ஐடிராப்பர் கூட ஒரு கர்சர் இருக்கு. அது வெளியே கொண்டு பாத்தீங்கன்னா வெறும் ஐடிராப்பர் மட்டும் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்ல நம்ம எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அங்க மவுஸ்ல கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே செலக்ட் பண்றீங்க. ரிலீஸ் பண்ணீங்கன்னா மவுஸை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் சாம்பிள் உங்களுக்கு என்ன இருக்கும் அதே போல இந்த பேராகிராஃப் மாறிடும். அடுத்து இந்த பேராகிராஃப் நம்ம மாத்தணுமா ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த பேராகிராஃப் ஃபுல்லா மாறிடும்.